ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை தங்களிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் நெடுவாசல் போராட்டக் குழுவினர் புதிய மனு ஒன்றை அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். அவரிடம் பேசலாம். சுந்தர், வணக்கம். சொல்லுங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனு கொடுக்கக்கூடிய நிகழ்வு பற்றி சொல்லுங்க சுந்தர். அதாவது மத்திய அரசு நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுப்பதற்கான திட்டத்தில், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அந்த தனியார் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பேரச்சியில் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் இந்த திட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்படாது என்று மத்திய மாநில அரசுகள் உறுதியளித்ததன் பேரில் தான் தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். இந்நிலையில் தான் நேற்று ஒப்பந்தம் கைவிட்டானது. இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட விவசாய குறைதீர்க்கும் கூட்டம் நடந்தது. இன்று அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உடனடியாக திருப்பி அவர்களிடமே விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலித்துதான் 100க்கும் மேற்பட்ட விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து தற்போது வெளியே வந்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்துள்ளனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு ஆறு மற்றும் ஏரி பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பூவை விஸ்வநாதன் உள்ள அவரிடம் கேட்போம். சார், இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணிச்சு நீங்க வெளியே வந்திருக்கீங்க. என்ன காரணத்துக்காக நீங்க புறக்கணிச்சு வெளியே வந்திருக்கீங்க? இன்னைக்கு விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்க இருந்தது. நாங்கள்லாம் அந்த கலெக்டர்கிட்ட ஏஞ்சி சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டமும் மீத்தேன் திட்டமும் தமிழ்நாட்டில் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சு பேசுவதற்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லியில் வறட்சி நிவாரணம், நதிகள் இணைப்பு, விவசாய கடன், இது மாதிரியான திட்டங்களை நிறைவேற்ற கோரி அங்கே ஐயாகன் என்ற விவசாய சங்க தலைவர் அங்கே போராடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 14 நாட்களாக போராடிட்டு இருக்காரு. அதற்கு ஆதரவு தெரிவித்தும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுப்பதை கைவிட வேண்டும் என்றும், அந்த நிலத்தை அவர்களிடமே விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெறும் பயங்கரமான வறட்சியை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் இன்னைக்கு ஏரிகளை தூர்வாருவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதியை சரியான நேரத்தில் மழைக்கு முன்பு தூர்வார வேண்டும், ஏரிகளை தூர்வார வேண்டும் என்றும், இது போன்ற பல கோரிக்கைகளை வச்சு, அதாவது வறட்சி நிவாரணம் மாநில அரசு அறிவிச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முறைகேடு ஏற்படுது. அரசு அறிவிச்சது ஒன்று, அதிகாரிகள் வழங்குவது ஒன்று. இதை கண்டித்தும், அதே இன்சூரன்ஸ், அதாவது பயிர் காப்பீடு செஞ்சிருக்காங்க. அந்த பயிர் காப்பீடு செஞ்சவங்களுக்கு இது வரைக்கும் அரசு தரவே இல்லை, எந்த இதை கண்டுக்கல. இப்படியான பல கோரிக்கைகளை வைத்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுறதுக்கு வந்தோம். இந்த கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இதை நிறைவேற்றலன்னா, மத்திய அரசு நிறைவேற்றல, இந்த மீத்தேன் திட்டத்துக்கு திருப்பி புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிச்சு நாங்கள் வெளிநடப்பு இன்னைக்கு செஞ்சிருக்கோம். புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் மீட்டிங் அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். ஒட்டுமொத்த விவசாயிகள் பூரா இங்கே தான் இருக்கிறோம். விவசாய சங்க தலைவர்களும் வெளியில வந்துட்டோம். ஒரு சில பேர் தான் எல்லாருமே இங்க வந்துட்டோம். இந்த விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தை, இந்த புதுக்கோட்டை மாவட்ட கூட்டத்தை நாங்கள் எல்லாருமே புறக்கணிச்சுட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸில் வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் சொல்றோம். அதே நேரத்தில் மாநில அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை, தமிழ்நாட்டில் 32 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் மீத்தேன் திட்டத்தையும் தொடர்வதா இருக்காங்க. இதை கைவிட வேண்டும். கைவிடவில்லை என்றால் விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அதே நேரத்தில் தற்கொலை போராட்டமும் நடக்கும் என்று மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம், மாநில அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உடனே மழை காலத்துக்கு முன்பு ஒதுக்கிய நிதியை ஏரிகளை தூர்வாருக்கும், கண்மாய்களை தூர்வாருக்கும் உடனே பயன்படுத்தணும். அதில் முறைகேடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வறட்சி நிவாரணம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகள் வாங்கிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எனது பேர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் விவசாயிகள் மாவட்ட விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதாவது கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அவர்களிடமே திருப்பி ஒப்படைக்க வேண்டிய கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்போது விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து வெளியே வந்துள்ளனர். இந்நிலையில் அதாவது நெடுவாசல் போராட்ட குழுவினர் இன்னும் சிறிது நேரத்தில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது நெடுவாசல் கிராமத்தில் சுப்பிரமணியன் என்பவர் 10 ஏக்கர் நிலம் ONGC நிறுவனம் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் செயல்படுத்துவதற்காக கையகப்படுத்தியுள்ளது. இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை இந்த சுப்பிரமணியன் என்ற விவசாயிடமே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்னும் சிறிது நேரத்தில் நெடுவாசல் போராட்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு புதிய மனுவையும் அளிக்க உள்ளனர்.